ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானா ஆத்யஸ்ய ந குலபதேர் பகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகுலம் பிரணமாமி மூத்னா. சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாத் பவேத். அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. ஓம் ஸ்ரீ ஹரே நமக. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தசகம் 90 பாராயணம். இந்த தசகத்தில் பட்டத்திரிகள் இப்போ குருவாயூரப்பன் முன்னாடி ஒரு மண்டபத்தில் உட்காந்துட்டு தன்னோட ஸ்லோகங்களை வடிக்க போறாரு. நாமளும் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னெல்லாம் சம்பாசனம் செய்ய போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டத்திரிகள் ஆரம்பிக்கிறாரு. பரமாத்மாவான ஸ்ரீ குருவாயூரப்பா விருக்காசுரன், பிருகுமுனிவர், மோகினி, அம்பரீஷர் முதலியவங்களோட கதைகள்ல இருந்து பரமசிவன் முதலிய எல்லா தேவர்களுடைய பெருமைகளையும் விஞ்சியது குருவாயூரப்பா உங்களோட பெருமைன்றது தெள்ள தெளிவாகிறது. ஆதியில நிஷ்கலமான பரபிரம்ம ஸ்வரூபமாகவும் சகல ரூபமான பிரம்மா, விஷ்ணு, பரமசிவன் இவங்க இடத்துல வேற்றுமை இல்லாம விளங்கும் பரமாத்மா ஸ்வரூபமாகவும் பிரகாசிக்கின்ற ஸ்வரூபம் உங்களோடது. அந்த உருவமோ சொல்லுக்கு அடங்காதது. மும்மூர்த்திகளிலும் பகவானான ஸ்ரீ நாராயணனே பெருமை படைத்தவர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இது ஸ்ரீமத் பாகவத்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. பரமபுருஷனான பகவான் ஸ்ரீ வாசுதேவன் ஒருவனே தன்னோட பிரகிருதி ரூபமான சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்களையும் மேற்கொண்டு அழித்தல், காக்கல், அழித்தல் என்ற லீலைகளை விஷ்ணு, பிரம்மா, சிவன்ற பெயர்களோட செஞ்சுட்டு வரான். ஆனால் ஜீவர்களான இவ்வுலக மக்களுடைய மங்களங்கள் எல்லாம் சத்துவகுண ரூபியான ஸ்ரீ ஹரியினால் தான் ஏற்படுகிறது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் வியாச முனிவரால் சொல்லப்பட்டிருக்கு. சைவர்கள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன்று 5 மூர்த்திகளாக சொல்றது ஸ்ரீ பரமசிவனை தான். அப்படி சொல்றதுல உள்ள சதாசிவன் என்ற பரமாத்மா ஸ்வரூபம் யாருன்னு கேட்டா ஸ்ரீஹரி தான். அதுல ஈஸ்வரன்னு சொல்லப்படுற வைகுண்டத்தில் விளங்கும் உங்களைத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாசம் என்று 3ஆக அழைக்கப்படும் சத்தியலோகத்தில் பிரம்மா, விஷ்ணு, பரமசிவன் என்ற மும்மூர்த்திகளாக நீங்க தானே இருக்கீங்க. அந்த மூர்த்திகளில் தங்களுடைய சுத்த சத்துவ குணஸ்வரூபத்தை விஷ்ணுன்னு சொல்றாங்க. பிரம்மாவோ சத்துவத்தில் குறையுடையவர், ரஜோகுணமே நிரம்பியவர் சங்கரன், அந்த சிவபெருமான். உங்களோட மூர்த்தி சத்துவகுணம் மிகுந்திருந்தாலும் தமோகுணத்தின் செயற்பாடுகள் நிறைந்து காணப்படுகின்றன அந்த சிவபெருமானிடம். மும்மூர்த்தி ஸ்வரூபத்தையும் கடந்து விளங்கும் பரமபுருஷனான உங்களை உபாசனா மார்க்கத்தில் எங்கும் பரவி நிறைந்து விளங்கும் தன்மையால் ஒன்றுபடுத்தி பரமசிவன் கூட சொல்றாங்க. இருந்தாலும் உண்மையில் அந்த ஸ்வரூபமும் நீங்க தான் அப்படிங்கிறது பிரபலமான நிறைய பிரமாணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுத்து காட்டப்பட்டிருக்கு. ஸ்ருதி பிரமாணத்தில் புருஷ சூக்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. புராண பிரமாணத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் உங்களை பற்றி நீங்கள் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா ஸ்ரீமத் பகவத்கீதையில் பிரத்யட்ச பிரமாணமாக அர்ஜுனன் சொல்கிறான், நான் உன்னோட திருமேனியில் எல்லா தேவர்களையும், அநேக பிராணி வர்க்கங்களையும், தாமரை மலையில் வீற்றிருக்கும் பிரம்மதேவனையும், மகாதேவனையும், எல்லா ரிஷிகளையும், தெய்வீகமான சர்ப்பங்களையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு. பகவானான ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியர் அவங்களும் அவர் பரமசிவனோட அவதாரமாகவே இருந்த போதும் பட்சபாதமின்றி தேவர்கள் அனைவரிலும் உங்களைத்தான் அதிகமாக போற்றி புகழ்ந்திருக்காரு. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரமா நாமம், ஸ்ரீமத் பகவத்கீதை முதலியவற்றில் தங்களையே எல்லா நூல்களும் குறிப்பிடுறதா அவர் சொல்லியிருக்காரு. முடிவில் தங்களுடைய புகழை பாடிக்கிட்டே, அதாவது பாதாதி கேசாந்த ஸ்துதி அப்படின்னு சொல்லப்படுது, முக்தியை அடைஞ்சாரு. மந்திர சாஸ்திரத்தின் தொடக்கத்திலேயே காயாம்பு வண்ணனாகிய தங்களை மும்மூர்த்திகளுக்கும் மேலாக விளங்கும் சர்வேஸ்வரனா அவர் வர்ணிச்சாரு. பிரணவ உபாசனைகளிலும் நிஷ்கலமான பிரம்மத்தின் தியானத்தை கூறி அதற்கு சாதனமாக சகுணமாக, அதாவது நீங்கள் நிறைய கல்யாண குணங்களோடு இருக்கிறீங்க இல்லையா, அப்படி இருக்க ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள், பரம் பிரம்மமாக அவர் சொல்றாரு.
சிவன் முதலியோரை அவர் குறிப்பிடவே இல்லை. அனைத்து சாஸ்திரங்களிலும் சாரமான புராணங்களிலும், அது புராண சுருக்கம்னு சொல்லப்படுது, இல்லை புராண சங்கிரகம்னு சொல்லப்படுது, உங்களோட பெருமை தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட ஸ்தானமான பரமபதம் மும்மூர்த்திகளுடன் கூடிய பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாசம் ஆகிய உலகங்களும் கொண்ட சத்தியலோகத்திற்கு அப்பால, பிரம்மாண்டத்திற்கும் அப்பால இருக்கிறதா சொல்லப்படுது. பரமசிவனோட கைலாசத்தை சொல்லப்படுறதே இல்லை. குருவாயூரப்பா, இப்போ நடந்து வரும் பிரம்ம கல்மத்தின் ஆரம்பத்தில் பிரம்மதேவருக்கு பிரத்யட்சமாக காண்பிக்கப்பட்டதும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் 2வது ஸ்கந்தத்தில் விளக்கப்பட்டதுமான உங்களோட சரீரத்திற்கே ஹரி, ஹரன் முதலிய திருநாமங்கள் இருக்கு. பரமசிவ பக்தராக இருந்தாலும் இதை ஸ்ரீ மாதவாச்சாரியார் தன்னோட புராணச்சாரம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் தங்களோட முற்பிறவி வாசனைக்கேற்றவாறு பகவான் பரமசிவனை வழிபடுகிறார்களோ அவங்கவுங்களுக்கு அந்தந்த புண்ணிய பலன் திடமான சிவபக்தியால் உண்டாகிறது அப்படிங்கிறது திண்ணம்தான். அதனால தான் வியாச முனிவரும் ஸ்ரீ ஸ்காந்தம் முதலிய புராணங்களில் அந்தந்த தகுதி படைத்தோரை பொறுத்து ஸ்ரீ சிவனுடைய பெருமைகளை கூறும் வாயிலாக அர்த்தவாதங்களால் தங்களை தாழ்த்தி சொல்லியிருக்காரு. அர்த்தவாதம்ன்றது பூதார்த்தவாதம், அதாவது நடந்ததை சொல்றது. அணுவாதம் அதற்கு பொருத்தமான பொருளை சொல்றது. விருத்தவாதம் மாறுபட்ட எதிரிடையுடைய பொருளை சொல்றது, அதாவது ஆப்போசிட்டான பொருளை சொல்றது. இந்த மாதிரி 3 வகைப்படும். அந்த 3 முறைகளும் அவன் வழிபடும் தெய்வத்திடம் பக்தியை வளர்ப்பதற்காக மட்டும்தான். இதுக்கிடையில நீங்கள் தாமச குணம் மிக்கவர், சிவபெருமான் கிட்ட தோல்வி கொண்டவர், அவர்கிட்ட உபதேசம் பெற்றவர், திருவாளி சக்கரம் பெற்றவர் அப்படின்னு நிறைய இடத்துல ஸ்ரீ ஸ்காந்த புராணத்தில் உங்களை பற்றி கொஞ்சம் குறைவாக விருத்தவாதங்கள், அதாவது எதிரிடையா, அதை தான் சொல்கிறது, ஆப்போசிட்டாக சொல்கிறது சொல்லியிருந்தாலும் இது எல்லாமே சிவன் கிட்ட உங்களுக்கு பக்தியை உண்டாக்குறதுக்காக மட்டுமா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பிரபுவான ஸ்ரீ குருவாயூரப்பா, அறிவில்லாத நான் இங்கே சொன்னது எல்லாமே மந்திர சாஸ்திரங்கள் முதலிய இடத்துல காணப்பட்டது தான், விளக்கப்பட்டது தான். வியாச முனிவர் எழுதிய புராணங்களோட சாரமான ஸ்ரீமத் பாகவத மகா புராணத்தில் புகழப்பெற்ற பரமாத்மா ஸ்வரூபியான குருவாயூரப்பா, நீங்கள் என்னோட துக்கங்களை போக்கி என்னைய பக்தி நிறைந்தவனா செய்யுங்க அப்படின்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலா யாவலி லோபனீயம் பீயூஷா ப்ளாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுக அசாஸ்வாதரோ மாஞ்சிதாங்கைஹி ஆவீதம் நாரதாத்யே விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைश्च நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணகாருண்ய சிந்தோ நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணகாருண்ய சிந்தோ நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணகாருண்ய சிந்தோ ஹிருத்வா நிஷேஷதாபான் பிரசிதது பரமா நந்த சந்தோகலக்ஷ்மி த்வேதா நாராயணீயம் ஸ்ருதிதிஷு ஜனுஷா स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिद गुरुतामायुलारोग्यं सौख्यम् इदमिद गुरुतामायुलारोग्यं सौख्यम् इदमिद गुरुतामायुलारोग्यं सौख्यम् शान्त्रानन्दावबोधात्मकम् अनुपमिदं कालदेशावदेभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमसदं सहस्रेण निर्भाष्यमाणम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषातात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत्पादिसाक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम्. ओम श्री सर्वं कृष्णार्पणमस्तु.